Happy Easter. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. நம்ம ரத்த ஆலைகளை கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை மைந்த காசு every unclean spirit for the mighty name of Jesus. நம்ம கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் ஆண்டவரை ஞானத்தை பொழிந்தருளும் இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. வாரும் தூய ஆவியானவரே எங்களை வழி நடத்தும் ஐயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஆண்டவர் தியானிக்க அழைத்திருக்கின்றார். திருப்பாடல் 25வது அதிகாரத்தில் 14வது வசனம். திருப்பாடல் 25ல 14வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். ஆமீன். ஆமீன். அவரை அஞ்சி நடப்போருக்கு அஞ்சி நடக்கின்றோமா? அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆண்டவரை எந்த விதத்தில் நம்ம அஞ்சி நடக்கலாம்? ஆண்டவர் இன்னைக்கு அதை சிந்திக்க அழைக்கின்றார். இந்த ஆண்டவர் ஒரு அஞ்சி நடப்பது அப்படின்றது அது ஒரு ஆவியானவரோட ஒரு ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆவியானவர் தருகின்ற ஒரு கிஃப்ட், ஒரு வரம். எல்லாராலையும் கடவுளை அஞ்சி நடக்க முடியாது. அது இயல்பா வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப தெளிவாக இது ஒரு கிஃப்ட், ஆவியானவர் தருகின்ற ஆவியானவரோட இருக்கின்ற ஒரு அடையாளம். இது ஆண்டவரை அஞ்சி நடப்பது அப்படின்றது. ஏசாயா 11:2-3 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். ஆமீன். ஆமீன். ஆண்டவரை அஞ்சி நடப்பதில் அது ஒரு மகிழ்வு இருக்கும். அஞ்சி நடக்கிற விஷயத்துல எப்படி ஒரு மகிழ்வு இருக்கும்? இதுல நம்ம ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். புனித தாமஸ் அக்வீனஸ் அவர் ரொம்ப தெள்ளந்தெளிவாக அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அஞ்சி நடப்பது என்றால் என்ன? அது 2 விதமாக நம்ம அஞ்சி நடக்கும். முதல் விதமா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அது ஒரு முழுமையாக ஒரு அஞ்சி நடப்பது கிடையாது. ஆனாலும் அதையும் ஒரு அஞ்சி நடப்பதாக நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் தான், தவறு கிடையாது. ஆனா அதையும் விட்டு மேலான ஒரு அஞ்சி நடப்பது இருக்கு. முதல் விதமான ஒரு அஞ்சி நடப்பதுனா என்ன அப்படின்னா, அது சர்வைவல் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு பயத்தில் இருந்து வருகின்ற ஒரு விஷயம். சர்வைவல் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு கடவுள் தண்டனை தருவாரு அப்படின்ற ஒரு பயத்தினால வருகின்ற ஒரு செயல்பாடு. ஐயோ, நான் கடவுளுக்கு எதிராக தவறு பண்ணிட்டேன், இதனால நான் நரகத்துக்கு செல்ல வேண்டிய கூட வாய்ப்பு இருக்கலாம். நரகத்திற்காக நம்ம பயந்து எடுக்கின்ற ஒரு சில முடிவுகள், ஒரு பணியாளனின் ஒரு நிலையிலிருந்து வருகின்ற ஒரு சிந்தனை, ஒரு பிள்ளை என்ற ஒரு நிலையிலிருந்து வருகின்ற ஒரு சிந்தனை கிடையாது. காயேன் ஆபேலை கொன்றதுக்கு அப்புறம் என்னோட வேதனை எனக்கு தாங்கக்கூடியது மிகுதியாக இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் புலம்புகின்றார். அவர் சுயநலத்திலிருந்து வருகின்ற ஒரு அச்சம், ஒரு பயம்தான் ஆண்டவர் ஒரு முதல் தரமான ஒரு பயம். ஃபாரோ ஏற்றுக்கொள்கின்றார். ஃபாரோ மன்னன்
ஏற்றுக்கொள்கின்றார். விடுதலை பயண நூல் 9வது அதிகாரம் 27, 28. நான் பாவம் செய்து விட்டேன், கடவுள் வந்து கரெக்டா தான் இருக்கிறாரு, எனக்கு இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு கேட்கறது ஒரு இந்த சர்வைவல் ஃபியர், ஒரு பணியாளனின் ஒரு இடத்திலிருந்து கேட்கறது. விடுதலை பயண நூல் 9வது அதிகாரம் 27, 28. ரொம்ப அதுவும் தெளிவா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். பார்வோன் ஆள் அனுப்பி மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டான். அவன் அவர்களை நோக்கி, நான் இம்முறை பாவம் செய்துவிட்டேன். ஆண்டவரே நீதியுள்ளவர், நானும் என் மக்களுமே தீயவர். எனவே ஆண்டவரிடம் அன்றாடுங்கள். இடி முழக்கங்களையும் கல்மழையையும் கடவுள் அனுப்பியது போதும். நான் உங்களை போக விடுவேன். இனிமேல் நீங்கள் தங்கவே வேண்டாம் என்றான். ஆமீன். அதுவும் ஒரு பயத்திலிருந்து வருவதான். அவர் பெற்ற தண்டனையிலிருந்து வருகின்ற ஒரு பயத்திலிருந்து அவர் பேசுறாரு. ஒரு ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம வாழ்க்கையின் எடுத்துக்காட்டுல நம்ம சிந்திக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறது எதற்காக? ஐயோ, என் அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, இல்ல எனக்கு அந்த பொருள் கிடைக்காது, அதுக்கான ஒரு சில தண்டனைகள் வரும். இல்ல அந்த ஸ்டூடெண்ட் வந்து கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக அவரோட இருக்கிற ஒரு உறவுல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதுக்காக செய்வது, அது வேற விஷயம். எதனால நம்ம எந்த நோக்கத்தில் நம்ம வந்து ஆண்டவரோட இருக்கின்ற உறவுல நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு வேலை செய்கின்ற ஒரு நபர் ஒரு ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க. எதுக்காக அங்க இருக்கிற ஒரு விதிமுறைகளை, சில சட்டங்கள் இருக்கும், நீங்க இந்த ட்ரெஸ் போட்டு வரணும், இந்த டைமுக்கு வரணும். எதுக்காக அங்க செய்யறாங்க? ஏன்னா அந்த வேலை போயிடும் என்ற பயத்தினால. இது வந்து நல்லா கரெக்டா செய்யறாங்களா வேலைகள் எல்லாம்? இல்ல அந்த மாதிரி செய்வதால ஆண்டவரை நான் மகிமை செய்கின்றேன் அப்படின்ற ஒரு ஆண்டவரை கீழ்ப்படிவது, நம்ம நரகத்துக்கு சென்றுடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால கீழ்ப்படுகின்றோமா, இல்ல கடவுள் மேல இருக்கின்ற ஒரு அன்புனால நம்ம செவி சாய்க்கின்றோமா? அந்த ஃபீலியல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் மேல இருக்கின்ற ஒரு பாசத்தினால வருகின்ற ஒரு நம்ம பாவத்தை வேண்டாம் என்று வைக்கின்றோமா? அதான் வந்து நம்ம இன்னைக்கு, ஆனா ஏன்னா அந்த இந்த சர்வைவ் லவ் அப்படின்றது வந்து முழுமை அடைந்தது கிடையாது. ஆண்டவர் வந்து அந்த ஃபீலியல் லவ்வுக்கு வர ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். ஊதாரி மைந்தன் அவர் அப்பாவை நோக்கி எதனால் அவர் வருகின்றார்? 18வது வசனம், நான் கடவுளுக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்திருக்கின்றேன், என் அப்பாவோட அன்புக்கு எதிராக நான் செயல்பட்டிருக்கின்றேன், அதோட விளைவுகளை சிந்தித்து அவர் வரல. அப்பாவுக்கு எதிராக நான் சிந்தித்து பாவம் செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பேதுரு எதனால வந்து ஆண்டவரை மறுதளிச்சதை சிந்தித்து ஆண்டவர்கிட்ட அவர் வருகின்றார். ஏன்னா அவர் அழுதுட்டு வருகின்றார். அந்த தண்டனையின் பயத்தினால கிடையாது, யார அவர் வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றார் அப்படின்றத உணர்ந்து அவர் வருகின்றார். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 61 வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 22ல 61வது வசனம். நம்ம அன்புனால ஆண்டவரை நோக்கி நம்ம வருகின்றோமா? அன்புனால வருகின்ற ஒரு அச்சமா, இல்லை எதனால இந்த அச்சம் வருகின்றது அப்படின்னு வந்து ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். ஆமீன். ஆமீன். ஒரு கணவர் போனோகிராஃபி, உடல் இச்சையின் ஆசை வெறும் அது பாவமாக இருப்பதனால வேண்டான்னு வைக்கிறது தவறு கிடையாது, நல்லதுதான்.
ஆனா அவரோட மனைவி, அவர் கடவுளையும் நேசிப்பதனால அந்த உறவு இந்த உடலிச்சையின் பாவத்தினால அது முறியடிக்கின்றது என்று உணர்ந்து அதை வேண்டாம் அப்படின்னு வைக்கும்போது அது ஒரு மேலான ஒரு அன்பு, மேலான ஒரு அச்சம். ஐயோ, இதனால அவங்க வேதனைப்படுவாங்களே, அதுவும் ஒரு பயம்தான். எந்த ஒரு எண்ணத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், எந்த ஒரு எண்ணம் நம்மளை முன்னாடி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது, நரகத்தின் ஒரு தண்டனையின் பயத்தினால நம்ம முன்னாடி சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப எளிதாக, ரொம்ப எளிதா நம்ம அதை மீறிடுவோம். தண்டனையின் பயத்தை விட அன்புனால நம்ம முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மற்றவர்களோட வேதனையை புரிந்து கொண்டு நம்ம செயல்படும். அவர் மேல இருக்கிற ஒரு அன்புனால செயல்படுகின்றோம் அப்படின்னு சொன்னா மேலான விஷயங்கள் நமக்குள்ள நிறைவேறும். அவரோட இன்னும் நெருக்கமாக வருவோம். தூய்மையை நம்ம நேசிப்போம், தூய்மையை நாடுவோம். ஹெப்ரேயர் புத்தகம் ஹெப்ரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 28, 29. அவருக்கு ஏற்றபடியான ஒரு ஆராதனையை கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். ஹெப்ரேயர் 12ல 28, 29 வாசிக்கிறீங்களா? ஆதலின் அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். நன்றி உணர்வோடும் இறை பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். ஏனெனில் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். ஆமீன். இப்போ இது இந்த மாதிரி ஒரு அச்சம் அப்படின்றதுதான் இந்த ஞானத்தின் தொடக்கம் அப்படின்றது. இந்த அச்சம் இருந்தால்தான் நம்ம ஆண்டவரோட ஒரு நெருக்கமாக நண்பர்களாக மாற முடியும். நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தில் 10வது வசனம். ஆண்டவர் அவர் கண்களோட பார்த்து கொண்டிருக்கின்றார் நம்மள அப்படின்ற ஒரு உணர்வு, உணர்வு நமக்கு இருக்கும். வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 9ல 10. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகி அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு. ஆமீன். எந்த எந்த அச்சம் நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கின்றது? இங்கிலீஷ் இங்கிலீஷ் மக்களுக்காக இந்த செஷன் எடுத்திருந்தோம். 10-15 பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒரு நபர் ஒரு 1-2 வாரமா தான் வந்துட்டு இருக்கிறார். அவர் உணர்கின்றார், உண்மையா நான் கடவுள் மேல ஒரு அன்புனால அவரை நான் வேதனைப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு உணர்வுனால நான் பாவத்தை வேண்டாம் வைக்கல பிரதர் அப்படின்னு சொல்லி. எந்த அன்பு நம்மளை முன்னாடி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றதோ அந்த நிலையான ஒரு உறவு கடவுளோட நம்ம பிரிக்கிறதுக்கு அது சிந்தனையே வராது. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க மாட்டோம். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம், இயேசு ஆண்டவர் எப்படி ரத்தம் சிந்தும் அளவுக்கு அவரால் அந்த பாவத்தை வேண்டான்னு வைக்க முடிஞ்சது. கடவுளுக்கு கீழ்ப்படியணும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவரால் முடிஞ்சது. ஏன்னா அவரு தந்தையை அன்பு செய்தார், எதனாலேயும் கிடையாது. நரகத்துக்கு சென்றுடுவோன்ற பயத்தினால கிடையாது, கடவுள் மேல இருக்கின்ற அன்புனால அந்த பாவத்தை அவர் வேண்டான்னு வைத்தார். எபிரேயர் 12வது அதிகாரம் 3ம் 4ம் வாசிக்கலாம். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆமேன். பாவத்தில் எளிதாக நம்ம விழுந்துள்ளோம், எளிதாக நம்ம சோர்வடைகிறோமா, எளிதாக நம்ம ஜெபம் நம்மளால ஜெபம் செய்ய முடியலன்னு தோணுதா? ஆண்டவர் மேல இருக்கின்ற அன்புனால நம்ம ஒரு அச்சம் கிடையாது. அதனால
ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி அது ஒரு பிள்ளையாக இருக்கின்றோம் என்ற ஒரு அடையாளம் அது. ஐயோ, எந்த சூழ்நிலையிலும் நான் அந்த பாவத்தை நான் வந்து ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். விடுதலை பயண நூல் விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். மோசே சொல்றார், மோசே முதலாக கட்டளை கொடுக்கும் போது மோசே வந்து சொல்றாரு, எதனால இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகின்றார். வாசிங்க 20 மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள். கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்திருப்பீர்களா என்று உங்களை சோதித்து அறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். ஆமீன். இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் போது கூட அவரால் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேதனையிலும் அவரால் அவர் ஆன்மாவை கடவுள்கிட்ட அர்ப்பணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு அன்பினால் வந்து ஒரு அச்சத்தினால், ஃபீலியல் லவ், அதோட ஆழம் அங்க நீங்க பார்க்கலாம். ஒரு ஆழத்தை அங்க நீங்க புரிஞ்சுக்கலாம். அவரால் ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வரக்கூடிய ஒரு தூண்டுதல் இதனால வருகின்றது, வேற எதனாலையும் கிடையாது. நம்ம பாவம் செய்யாம வைக்கக்கூடிய ஒரு அன்பு நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு அச்சத்தினாலதான் முடியும். ஐயோ, நான் பாவம் செய்வது வழியாக என் என் அப்பாவை நான் வேதனைப்படுத்துகின்றேன் அப்படின்ற ஒரு உணர்வு ஆவியானவர் நமக்கு தருகின்ற உணர்வு. 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். இந்த ஒரு அச்சம் அப்படின்றது விண்ணகத்திலும் இருக்கும். அதை நம்ம இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். 1 யோவான் 4வது அதிகாரத்துல 18வது வசனம் வாசிக்கிறீங்களா? இது ஒரு தண்டனையினால வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது. அன்பின் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆமீன். விண்ணகத்தில் இருக்கின்ற புனிதர்கள் கடவுளை பார்க்கும்போது என் ஆண்டவரே, என் கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து அந்த ஒரு அதுல மேல ஒரு வருகின்ற ஒரு அச்சமும் ஒரு பயமும், அச்சத்துல வந்து அவங்க வந்து கடவுளோட ஒரு ஒன்றிப்புக்கு வருகின்றார்கள். ரெண்டு விதமான இந்த முதல் விதமான அச்சம் அப்படின்றது ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருவார் அப்படின்ற ஒரு அச்சம் அப்படின்றது நம்மளை கடவுளை விட்டு விலகி செல்ல கூட வந்து குற்ற உணர்வில் நம்ம விலகி செல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் மேல இருக்கின்ற நான் அவரை வேதனைப்படுத்திடுவேனோ, அவர் மேல இருக்கிற ஒரு அவர் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காரு, இவ்வளவு அந்த அளவுக்கு நேசிக்கிறாரே அப்படின்ற ஒரு இல்ல, அவரை நம்ம நெருங்கி வருவதற்கு அது அந்த ஒரு அச்சம் நம்மளை வந்து அவரை நெருங்கி கொண்டு வரும். ஒரு பிள்ளை நான் செய்வது தவறு என்று உணர்கின்ற பிள்ளை அவங்க அப்பா கிட்ட போய் நான் தண்டனை பெறுவேன்ற ஒரு பயத்தினால அப்பா கிட்ட செல்வது கிடையாது. அவரை விட நான் அவரோட இருக்கின்ற நெருக்கம் போயிடுமா அப்படின்ற ஒரு பயத்துல வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆன்மா பாவத்தை செய்வதற்கு இடமே கொடுக்காது. ஏன்னா அது வந்து என்னோட அப்பாவை வந்து வேதனைப்படுத்திடும். அவனோட அன்பை வேதனைப்படுத்துகின்றேன் என்ற உணர்வில் ஆழப்படுவதற்கு, அது வந்து ஆன்மா கடவுளோட இருக்கின்ற உறவில் ஆழப்படுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை நாடுங்கள். இது வரைக்கும் வந்து கடவுள் நான் பாவம் செய்தா தண்டிச்சிருவாரு, இங்க இருக்கிற அது நரகத்துக்கு சென்றுவிடன்னு சில பேருக்கு பயம் இல்லைனாலும் சில பேர் இங்கேயே தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பயத்துல வந்து செயல்படுவாங்க. மோசே வந்து கடவுளை சந்தித்த போது
விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 5ம் 6ம். அவர் அந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பார்த்த உடனே அவர் இன்னும் நெருங்கிதான் செல்கின்றார். அவரை விட்டு விலகி செல்லவில்லை. இந்த ஒரு பயம், இந்த ஒரு அச்சம் இருக்கும்போது, அந்த பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை கடவுளை வந்து முழுமையாக நம்ம சந்திக்கும் போது ஒரு பயம் இருந்தாலும் நம்ம அவரை நெருங்கி அவரோடு நெருங்கி கொண்டு செல்கின்ற ஒரு பயம் இது. விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 5ம் 6ம். வாசிக்கிறீங்களா? அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு. ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். ஆமேன். ஆமேன். ஒரு பயபக்தி இருக்கும். அவர் இன்னும் நெருங்கி செல்வோம். இது மோசே இருந்தது மட்டும் இல்ல, ஏசையா நடக்கின்ற ஒரு விஷயம். கடவுளை பார்க்கின்றார். ஐயோ எனக்கு கேடு, நான் பாவி. ஆனா இந்த பயம் வந்து அவரை விட்டு விலகி செல்கின்ற ஒரு பயம் கிடையாது. இன்னும் தூய்மைக்கு கொண்டு வருகின்ற ஒரு பயம் இது. ஏசையா 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இன்னும் அவருக்காக பயன்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு பயம். ஆண்டவரோட ஊழியத்துக்கு நம்மளை வந்து தயார் செய்கின்ற ஒரு பயம் இது, ஒரு அச்சம். ஏசையா 6வது அதிகாரம் 5லிருந்து 7 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது நான், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமீன். ஆமீன். சில பேர் வந்து பழைய ஆகமத்துலதான் இந்த பயம், இந்த அச்சம் எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ரொம்ப தவறான ஒரு சிந்தனை இது. இது இயேசு ஆண்டவரோடு இருந்த சீடர்களுக்கும் நடந்த ஒரு நிகழ்வு தான். மத்தேயு 17வது அதிகாரம் 6ம் 7ம் எடுத்து வாசித்து பாருங்க. சீடர்கள் அவங்களோட சத்தத்தை கேட்கும் போது அவங்க எந்த விதத்தில் அதுக்கு வந்து ஒரு பதில், அவங்க செய்த செயல்கள், அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை வந்து கூர்ந்து கவனித்து பாருங்க. மத்தேயு 17, 7, 8 வாசிக்கிறீங்களா? இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. ஆமீன். ஆமீன். 6வது வசனமும் வாசிக்கிறீங்களா? அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். ஆமீன். ஆமீன். ஸ்டாண்டிங் இன் ஆ ஆஃப் காட், ஒரு பிரம்மாண்டமானவர் அப்படின்ற ஒரு உள்ளத்தில் நமக்குள்ள வந்து அந்த ஒரு இது வரும். இந்த ஒரு அச்சம் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவரின் இரக்கத்தை நம்ம வீணாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் வந்து மன்னிச்சிருவாரு, உதாசீனப்படுத்த வாய்ப்பு. நான் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, இன்னொரு வாட்டி கன்ஃபெஷன் தான் பண்ண போறோமே, நம்ம தான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய போறோமே, இன்னொரு வாட்டி பாவம் செஞ்சுட்டா அது பெரிய தவறு கிடையாது அப்படின்ற சிந்திக்கிற தவறான சிந்தனைக்கு இடம் வரலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு அன்பு, நான் ஒரு வாட்டி நான் வந்து ஆண்டவரை பாவம் செய்யும் போது அவருக்கு வேதனை வருகின்றது, அவர் காயங்கள் இன்னும் அதிகமாக அவர் வேதனைப்படுகின்றார் என்ற ஒரு உணர்வு இருக்கும்போது நம்ம பாவம் செய்து ரொம்ப தயங்குவோம். ஒரு வாட்டி பாவத்தில் விழுந்தாலும் இன்னொரு வாட்டி பாவம் செய்து ரொம்ப தயங்குவோம். நம்ம அன்பை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அச்சம் இது. மக்தலேனா மரியம் ஆண்டவரின் காலடியில் விழுந்து அழுகின்றார்கள் என்றால் நரகத்தை நினைத்து கிடையாது, அவங்க பாவத்தை நினைத்து அவங்க வருந்தினார்கள்.
விண்ணகத்தில் இருக்கின்ற தூதர்கள் கடவுளை நோக்கி தூயவர் 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 அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பயத்தினால கிடையாது. ஐயோ நான் தூயவர்னு சொல்லலைன்னா நான் அழிஞ்சிருவேன், அப்படி இல்லை. அவரோ தூய்மையானவர், அவரோ பிரம்மாண்டமானவர் என்ற ஒரு உள்ளத்தில் உணர்வு இருப்பதனால. உங்களுக்கு டைம் இருக்கும்போது திருவழிபாடு 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தை தியானிங்க. அவர் எவ்வளவு மகிமை நிறைந்தவர் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஹெப்ரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 18 இருந்து வாசித்து தியானித்து பாருங்க. இந்த சாத்தானை போல் நம்ம வந்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே நமக்குள்ள இதயத்தில் வராது. ஆன்மீக வாழ்வில் வளருவதற்கு இந்த ஒரு அச்சம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம் ஆணவத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு தரக்கூடிய ஒரு அச்சம் இது. திருப்பாடல் 111 10வது வசனம், ஞானத்தின் தொடக்கம். திருப்பாடல் 111 10 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆமீன். இயேசு ஆண்டவர் வந்து விழாவில் குத்தின நபர். அவர் வந்து அவர் மெய்மறந்து நிற்கிறார். அவர் இப்போ பிரமாண்டமான ஒரு நிகழ்வு. மனிதராக சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னா அது புரியாது. இந்த ஒரு ஆவியானவரின் அச்சத்தினால் நம்ம சிந்திக்கும் போது மட்டும் தான் நமக்கு அது புரியும். உங்க ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும். நரகத்தின் பயத்தினால உங்களை நெருங்கி வருவதற்கு பதிலாக உங்க மேல இருக்கின்ற அன்பினால நெருங்கி வருகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. இந்த ஆவியானவர் தருகின்ற அச்சத்தில் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுத்தும். By the cast every unclean spirit, Father, the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you. Praise the Lord, brother. எபிரேயர் 12 அதிகாரங்களா படிக்கணும்? ஆமா ஆமா 18 இருந்து 31 வரை. எந்த அதிகாரம் தியானிக்கணும் பிரதர்? 4, 5ன்னு சொன்னீங்கல்ல. திருவழிபாடு 4வது அதிகாரம் 5வது அதிகாரம். ஒண்ணுல வந்து இயேசு ஆண்டவரை ஆராதிப்பதை நீங்க பாப்பீங்க, இன்னொன்னு வந்து விண்ணக தந்தையை ஆராதிப்பதை நீங்க பாப்பீங்க. சரிங்களா? அது ஹெப்ரேயர் 12 18 இருந்து 29. சரிங்களா? ஓகேங்க பிரதர். தேங்க்யூ பிரதர்.